அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்தன விதை சேகரிப்பு பற்றி பார்க்க போறோம். இதை முதல்ல மரத்தை குழுக்குனாலே கொட்டிடும் அப்படின்னு முயற்சி பண்ணி பார்த்தோம். அந்த முயற்சி தோல்வி விட்டுருச்சு. அடுத்தது வலை மாதிரி போட்டு மரத்துல இருந்து நேரடியாக பறிச்சு பார்க்கலாம்னு முயற்சி பண்ணோம். அதுவும் தோல்வி விட்டுருச்சு. வேற வழி இல்லை, கைகளால தான் பறிக்க வேண்டியதா இருந்துச்சு. சந்தனக்காய் பச்சை நிறத்திலிருந்து பழுக்கும் பொழுது கருநீளம் கருஞ்சிவப்பு நிறத்துக்கு மாறும். ஒரு பழத்தில் ஒற்றை விதை தான் இருக்கும். பறிச்சதை நல்லா காரையில போட்டு தேய்ச்சி மேல இருக்கிற பல்ப் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்லா வாஷ் பண்ணி உலர வச்சு நம்ம வீடியோவில் காட்டுற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இதை ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மூடி வச்சோம்னா பூசணம் பிடிச்சிருது. காற்றோட்டம் உள்ள பகுதியில் தான் வைக்கணும். சந்தன மரத்தோட பழங்கள் நிறைய நான் சாப்பிட்ருக்கிறேன். நம்ம தோட்டத்தில் தண்ணி வசதி குறைவுங்கிறனால தான் சந்தன பயிர் சாகுபடிக்கே வந்தோம். அதனால நம்ம தோட்டத்தில் இருக்கிற மரங்களில் வர பழங்கள் கொஞ்சம் கச்சாப்பில் இருக்குது. சமீபமாக நண்பர் ஒருத்தரோட தோட்டத்துக்கு போயிருந்தேன். அங்கே நல்ல தண்ணி வசதி உள்ள தோட்டம், நிறைய பழங்கள் பெரிய பழங்களாக இருந்தன. பார்த்தோன்னே சரி நான் அதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தா நல்ல ருசி, நல்ல இனிப்பு. தண்ணி வசதி நல்லா இருக்கிற தோட்டங்களில் சந்தன பழம் நல்ல இனிப்பாகவும், தண்ணி வசதி குறைவாக உள்ள தோட்டங்கள் சற்றே ஓர்ப்பு சுவையோடையும் இருக்குது. சந்தன பழத்தோட பல்ப்பு அந்த சதை பகுதி சாப்பிட்டது இல்லாம அதனோட விதைகளையும் கடிச்சு மேல கொஞ்சம் கெட்டியா இருக்கக்கூடிய ஓடு பகுதியை எடுத்துட்டு உள்ள இருக்கிற பருப்பையும் சாப்பிட்டுருக்கிறேன். அது ஒன்றும் பெரிய ருசி இல்லைனாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருக்குது. விதை சேகரிப்புக்காக இதை சேகரிக்கிறவங்க மரத்துல பழமா இருக்கும் பொழுதே இதை சேகரிச்சுக்கணும். உலர்ந்து தரையில விழுந்துச்சுன்னா அதனோட நிறம் அதிலேயே ஒட்டிக்கும். தோல் பகுதியை விதையிலிருந்து பிரிப்பது சிரமமா இருக்கும். தண்ணியில ஊற வச்சாலும் அதை எடுக்கிறதுக்கு சிரமமா இருக்குது. இந்த பழத்தின் சதை பகுதியை பயன்படுத்தி நண்பர் ஒருவர் ஜாம் கூட செய்ய முயற்சி பண்ணி பார்த்திருக்கிறாரு. இன்னும் அந்த ப்ராடக்ட் மார்க்கெட்டுக்கு வரல. இது நல்ல அடர் நிறத்துல இருக்கிறதால உணவுல நிறமூட்டியா இதை பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னு நானும் தெரிஞ்சவங்க கிட்ட எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி எதையாவது முயற்சி பண்ணி பார்த்தா அதையும் யூடியூப்ல பகிர்ந்துக்கிறேன். இந்த விதைகளை ஆட்டி எண்ணெய் எடுக்கலாங்கிற மாதிரி சொல்றாங்க. அந்த எண்ணெயை காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ்ல, சோப்புல, கிரீம்ல எல்லாம் பயன்படுத்தலாங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னும் மார்க்கெட்டுக்கு அது மாதிரி ப்ராடக்ட்ஸ் எனக்கு அறிமுகமாகல. அப்படி ஏதாவது ப்ராடக்ட்ஸ் அறிமுகமாச்சுன்னா கண்டிப்பா அதையும் யூடியூப் சேனல்ல போடுறேன். இந்த வீடியோவை வித்தியாசமான உணவுகளை தேடக்கூடிய நபர்களுக்கும் சந்தன மர வளர்ப்புல ஆர்வம் உள்ளவர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க. நீங்க இதுக்கு முன்னாடி சந்தன பழத்தை சாப்பிட்ட அனுபவங்கள் இருக்குதா அப்படிங்கறதையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.